கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தில் 12ஆம் வாரத்திலே நாங்கள் இன்று திங்கட்கிழமைக்கு கால்படுகின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே இறை வார்த்தை உங்களை என்னை அழைத்து நிற்பது, மற்றவர்களை தீர்ப்பிட வேண்டாம், நீங்கள் தீர்ப்பிடுகின்ற பொழுது அதே அளவால் நீங்களும் தீர்ப்பிடப்படுவீர்கள் என்று. அப்படியானால் தீர்ப்பு எங்களுக்கு சொந்தமானதல்ல, மாறாக அது இறைவனுக்கு சொந்தமான ஒரு உன்னத கொடையாக இருக்கின்றது. எனவே நீங்களும் நானும் ஒரே பயணத்தை தொடர்கின்ற, ஒரே பயணத்தில் இருக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அதாவது இறைவனை நோக்கி, இறைவனுடைய ராஜ்யத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக, பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே மற்றவர்களை பார்த்து நாங்கள் தீர்ப்பிடுகின்ற பொழுது அந்த தீர்ப்பு எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானதல்ல, மாறாக இறைவனுக்கு சொந்தமானது. உங்களையும் என்னையும் அழைத்தது இறைவனுடைய சித்தம். நிறைய பேர் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்கலாம், நான் மற்றவரை பார்த்து தீர்ப்பிடுகின்ற பொழுது நான் உண்மையாகவே அந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய தகுதி என்னிடம் இருக்கின்றதா? அந்த தீர்ப்புக்கு சரியான பதில் என்னிடம் இருக்கின்றதா? நான் அந்த தீர்ப்பை கொடுக்கின்ற பொழுது, மற்றவரை தீர்ப்பிடுகின்ற பொழுது, நான் என்னுடைய பக்கம் 4 விரல் என்னை சுட்டி காட்டுகின்றது, நான் சரியா? என்னுடைய பிள்ளைகள் நான் திருத்திக் கொண்டு வாழ்கின்றேனா? அப்படியானால் நான் எப்படி மற்றவர்களை பார்த்து சொல்ல முடியும், நீ இதனை செய்ய வேண்டாம் என்று? இறைவன் சொல்லுகிறார், ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் சரியாக இறைவனை அன்பை பற்றி பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது அவன் இறைவனுக்குள்ளே தங்கி வாழ வேண்டும். தங்கி வாழுகின்ற பொழுது ஒருவன் சொல்லுகின்றான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவை போல் வாழ்கின்றேன் என்று. அப்படியானால் அந்த செயற்பாடுகள், அவனுடைய சிந்தனைகள் அனைத்தும் இயேசுவை போல் இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற அந்த முறையினை, வாழ்க்கையை வாழ்கின்ற அந்த சந்தர்ப்பத்தினை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கக்கூடியவாறு நாங்கள் இருந்தோமானால் அந்த இடத்திலே இயேசு உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார், அழைக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாங்கள் மற்றவர்களை பார்த்து தீர்ப்பிடுவதை விட நான் என்னை பார்த்து தீர்ப்பிட வேண்டும். நான் என்னுடைய உள்ளார்ந்த ரீதியாக என்னை பார்த்து நான் தீர்ப்பிட வேண்டும். நான் எவ்வாறு வாழ்கின்றேன்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கின்றேனா அல்லது நான் சாத்தானுக்குள்ளே வாழ்கின்றேனா? உண்மையாகவே எனக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பினை சரியாக புரிந்து கொண்டு நான் வாழ்கின்றேனா? குடும்ப வாழ்க்கையிலே என்னுடைய பொறுப்புகளை சரியாக நான் செய்கின்றேனா? பங்கு வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக செய்கின்றேனா? பாடசாலையை செல்லுகின்ற மாணவர்கள் என்ற ரீதியிலே என்னுடைய பொறுப்புகளை சரியாக செய்கின்றேனா? பலவிதமான காரணங்கள் காணப்படுகின்றது எங்களுக்குள்ளே கேள்வி எழுப்படுவதற்காக. ஆனால் மற்றவர்களை பார்த்து நாங்கள் தீர்ப்பிடுகின்ற பொழுது, மற்றவர்களை பார்த்து யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கனவுகள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன. நான் இந்த உலகத்திலே நினைக்கின்றேன், என்னுடைய விரோதி வெளியிலே இருக்கிறார் என்று. இல்லை, மாறாக என்னுடைய விரோதி எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே. எனக்கு முடியுமானால் என்னுடைய சிந்தனையை கட்டுப்படுத்துவதற்கு, என்னுடைய வாழ்க்கை முறையினை கட்டுப்படுத்துவதற்கு, என்னுடைய வாய் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு, இவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுது என்னுடைய கனவை அடையக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. எனவே என்னை அழைத்தவர் இயேசு, என்னை தேர்ந்து கொண்டவர் இயேசு, என்னை வழிநடத்துகின்றவர் இயேசு, எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கின்றவர் இயேசு, மற்றவர்கள் அல்ல. அப்படியானால் தீர்ப்பு எனக்கு சொந்தமானதல்ல, மாறாக அது இறைவனுக்கு சொந்தமானது. இறைவன் தேவையானவற்றை தேவையான சந்தர்ப்பத்தில், தேவையான நேரத்திலே அந்த தீர்ப்பு அந்த நபர்களுக்கு கிடைக்கப்படும். அந்த உண்மையினை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அப்பொழுது நாங்கள் இறைவனுக்குள்ளே வாழ்வதற்கு, வாழ முயற்சி செய்கின்ற பொழுது எங்களை ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கின்றார். அந்த வரப்பிரசாதனை வேண்டி இந்த நாளிலே மன்றாடுவோமாக. உங்கள் அனைவருக்கும் சோசம்.